விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். நடிகர்கள் கூடுற கூட்டமெல்லாம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு முடிஞ்சு வச்சு அவரை போல அனைவரும் நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறு. கமிட்டி மீட்டிங்லாம் சொல்ல முடியாது, ஒரு பொதுக்கூட்டம். விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகாது. 2011 புரட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம சிவாஜிக்கு வந்தாரு, விருந்தினருக்கு வந்தாரு. அவர் கூட்டின கூட்டத்தை பாத்தீங்கன்னா நாங்களே அரண்டு போனோம். ஆனா அன்னைக்கு தேர்தலில் சிவாஜி அவர் பேசிட்டு போனார். அப்புறம் நடந்த தேர்தலில் 38,888 ஓட்டு தேர்தலில் ஜெயிச்சேன். அதனால வந்து நடிகர்களுக்கு கூடுற கூட்டமெல்லாம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு முடிஞ்சு வச்சு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை தான் வந்து மக்கள் வந்து அவர் நடிச்சாரு. அவர் நடிச்சு பேர் வாங்கினாலும் கிட்டத்தட்ட அவர் வந்து 57 சட்டமன்ற உறுப்பினராகி, 57 அரசியலுக்கு வந்து 67 சட்டமன்ற உறுப்பினராகி, 77 ஆட்சியை பிடிச்சு 87 மறைஞ்சாரு. அவர் ஒரு 20 வருஷம் அரசியல்ல வந்து பல கருத்துக்களை திரைப்பட வாயிலாக சொல்லி இளைஞர்களை, எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்களை அரசியலில் பக்குவப்படுத்தி நாட்டு மக்கள் நலனிலே அக்கறை கொண்டவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை பொது தொண்டு செய்ய வைத்து அதை உருவாக்கி அவர்களை அரசியல் அரங்கில் விளையாட விட்டு அதற்கு பின்பு அரசியலுக்கு வந்ததனால்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அவரை போல் அனைவரும் நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறு.